தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் பெய்து வரும் நிலையில் தமிழகத்தில் உஷ்ணம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. கோடை காலம் போல் வெயில் மீண்டும் அதிகரிப்பதால் மக்கள் மற்றும் வாகன சாரதிகள் வெளியில் நடமாட முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் அளவுக்கு இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காளம் கடலோர பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படுகிறது. தென்மேற்கு காற்று குறைந்ததன் காரணமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நேற்று சென்னை மண்டல மதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் இடம்பெற்றது. அப்போது அவர் இதனை கூறியுள்ளார். திராவிட இயக்கத்தை அழிக்கும் நோக்கத்தில் ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாகவும், மத்தியில் இருக்கும் பாஜக அரசு மாநிலங்களில் ஆட்சி செய்யும் கட்சிகளை அழிக்க நினைப்பதாகவும், பாஜக ஆட்சியில் அல்லாத மாநிலங்களில் காலூன்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களின் செயல்பாடு உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடந்து வருகிறது. அதனை வலுப்படுத்த அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மியான்மர், வியட்நாம் மற்றும் லாவோஸ் நாடுகளில் யாகி சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா சார்பில் மனிதாபிமான நிவாரணப் பொதிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனை மத்திய வெளிவிவகார மந்திரி ஜெய்சங்கர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தென்சீன கடலில் உருவாகி யாகி சூறாவளி புயல் பிலிப்பைன்ஸ், தெற்கு சீனா, வியட்நாம், லாவோஸ் மற்றும் மியான்மர் நாடுகளை கடுமையாக தாக்கியது. இதில் சிக்கி மொத்தம் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த புயலை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை மற்றும் அதன் தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் மியான்மர், வியட்நாம் மற்றும் லாவோஸ் நாடுகளில் யாகி சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆபரேஷன் சத்பவ என்ற பெயரில் இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. இதன்படி 10 டன் அளவிலான ரேஷன் பொருட்கள், துணிகள் மற்றும் மருந்து பொருட்களை இந்திய கடற்படையின் INS சாத்புரா கப்பல் ஏற்றிக்கொண்டு மியான்மர் நாட்டுக்கு சென்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் 3வது வாரத்தில் நடத்த கட்சியினர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் வருகிற 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு பாதுகாப்பு அளித்திட அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனையடுத்து 33 நிபந்தனைகளுடன் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் நடிகர் விஜயின் ஜாதகப்படி மாநாட்டை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதிக்குள் நடத்தலாம் என ஜோதிடர் ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தை பெரியாரின் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் ஒவ்வொரு பிறந்த நாளும் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும், பிறந்த நாள் என்று சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு அன்று சட்டசபையில் அறிவித்தார். அதற்கிணங்க தந்தை பெரியார் பிறந்த நாளான அன்று அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கருணாநிதி சிலை முன்பு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் சென்னை வடக்கு, சென்னை வடகிழக்கு, சென்னை கிழக்கு, சென்னை மேற்கு, சென்னை தென்மேற்கு, சென்னை தெற்கு ஆகிய மாவட்ட திமுக செயலாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்வில் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட, பகுதி, வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.